தமிழும் சரஸ்வதியும் இன்றைய எபிசோட்ல நமச்சி பெட்ல தமிழை பத்தியே ஃபீல் பண்ணி விசாரிக்கிறாரு. தமிழ் பெட்ல இருந்து எழுந்து வந்து நமச்சியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு. அப்போ நமச்சி, என்னை மன்னிச்சிடுப்பா, நான் எப்படிப்பா உனக்கு துரோகம் பண்ணுவேன்? நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த பொய்யை சொன்னேன். உனக்காக நான் என் உயிரை கூட தருவேன், ஆனா உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுப்பான்னு மனம் விட்டு அழறாரு. தமிழும் அழுதபடியே, நீ தாண்டா என்னை மன்னிக்கணும், கோவத்துல உன்னை வெரைட்டி அடிச்சிட்டேன், ஆனா அதையும் மீறி எனக்காக உன் உயிரையும் பணம் வச்சிருக்கேன்றாரு. இதை பார்த்து சரஸ்வதி, கோதை எல்லாருமே ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்புறம் கமலம்மா மேக்னா கிட்ட, உன் மேல உண்மையிலே அக்கறை இருந்தா மாமா சார் நீ சொல்லியும் கேட்காம இப்படி பண்ணிருப்பாரா? எனக்கு என்னவோ தமிழ் தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது. அந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த சரஸ்வதி ஆரம்பத்துல இருந்தே அவர் கூட தானே இருந்தா. தமிழ் தம்பி கல்யாணமான விஷயத்தை மறைக்கிறதா இருந்தா அவர் ஏன் அந்த பொண்ணை கூடவே கூட்டிட்டு அழைறாரு? இந்த நமச்சி தான் அவர் ஃப்ரெண்டுக்கு நல்லது நடக்கணும்னு பொய் சொல்லியிருக்கான். அதனால மாமா சாரையும் மதன் தம்பியும் நம்பாதன்னு சொல்றாங்க. ராகினி வந்து தமிழை பார்த்து நலம் விசாரிக்க, நடேசன் எல்லாம் உன் புருஷனால தானே சொல்ல. ராகினி அர்ஜுனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறாங்க. கலியவர்தனும் மதனும் மேக்னா கிட்ட வந்து புது டெண்டர் எடுக்க சைன் கேட்டு ஃபைல் கொடுக்குறாங்க. மேக்னா, நான் படிச்சுட்டு அப்புறமா சைன் பண்றேன், நீங்க இனிமே இங்க இருக்க வேணாம், பெங்களூர் கிளம்புங்கன்றாங்க. அதுக்கு கலியவர்தன், இன்னைக்கு நைட்டு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா கிளம்புறேன்றாரு. கலியவர்தனும் மதனும் தமிழை நாம தான் செஞ்சோன்னு மேக்னாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு மேக்னா சொத்தெல்லாம் ஆட்டையை போட முடிவு பண்றாங்க. அதுக்காக அர்ஜுனை வர வச்சு மேக்னாவையே போட பிளான் பண்றாங்க. அர்ஜுனும் மேக்னாவை போட்டா நம்ம மேல டவுட் வருமேன்றாரு. அதுக்கு கலியவர்தன், அன்னைக்கு சரஸ்வதி மேக்னாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கால, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதனால அவ தான் மாட்டுவான்றாரு. அர்ஜுனும் கலியவர்தனும் இன்னைக்கு நைட்டு மேக்னாவை போட போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சரஸ்வதி வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க. மேக்னா உமாபதி சாரை மீட் பண்றாங்க. அப்போ உமாபதி, தமிழ் ரொம்ப நல்லவர், அவரால் எவ்வளோ பேருக்கு நல்லது நடந்திருக்கு, தமிழ் எந்த காலத்திலையும் அப்படி செய்யறவர் கிடையாதுன்னு சொல்றாரு. மேக்னா உமாபதி சார் கிட்ட, தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த எங்க மாமா கிட்ட எப்போவாது சொல்லிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு உமாபதி, முதல் தடவை உங்களை அவர் பார்க்கறதுக்கு பெங்களூர் வந்தப்பவே என்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு, அப்பவே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவருக்கு குழந்தை கூட பிறக்க போகுது, அவர் கம்பெனியே அவர் ஒய்ஃப் வேலை தான் நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்றாரு. இதை கேட்டு மேக்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மேலும் உமாபதி, இந்த விஷயத்துல உங்க மாமா தான் பொய் சொல்லியிருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறவங்க தான் உங்களை ஏமாத்துறாங்கன்றாரு. மேக்னா இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் ஆகி, அப்ப தமிழ் மேல எந்த தப்புமே இல்லை, நான் தான் என்னை சுத்தி எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னு தெரியாம இருந்திருக்கேன்னு கண்கலங்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.